வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கோதுமையுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்றாடம் நம்மளுடைய உணவுகளில் அடிக்கடி நம்ம கோதுமை மாவை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். கோதுமையில் வெண்கோதுமை, செங்கோதுமை இரு முக்கியமான வகைகள் இருக்குது. ஆனால் வேறு பல இயற்கையான வகைகளுமே கோதுமையில் இருக்க தான் செய்யுது. கோதுமையை பயன்படுத்தி நம்ம இனிப்புகள் செய்கிறோம், கார வகைகள் செய்கிறோம், பொரித்த உணவுகள், கேக்குகள், பிஸ்கட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பல பதார்த்தங்களை கோதுமையை பயன்படுத்தி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கலோரிகளை பொறுத்த வரைக்கும் அரிசியில் இருக்கக்கூடிய அதே அளவு தான் கோதுமையிலும் இருக்குது. அதனால தான் அதை அடிக்கடி நம்ம சம அளவு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோதுமையை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்து சாப்பிட்றதால என்னென்ன விதமான ஆற்றலை பெற்று என்னென்ன விதமான நோய்களை நம்ம குணப்படுத்திக்கிறோம், கோதுமையுடைய மருத்துவமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி முழுவதுமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல நம்ம கோதுமையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். இதுதான் கோதுமையினுடைய மருத்துவ நன்மைகளுக்கு காரணமாக இருக்கு. கோதுமையில் புரதச்சத்து, கொழுப்பு சத்து, தாது உப்புக்கள், நார் சத்து, மாவுச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, ஜெரோட்டமின், தயாமின், ரிஃபோஃப்ளோவின், நியாசின், ஃபோலிக் ஆசிட், காப்பர், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், மேங்கனீஸ், துத்தநாகம், சல்ஃபர், குரோமியம் போன்ற சத்துக்கள் எல்லாமே இந்த கோதுமையில் இருக்குது. இதுதான் இதோடைய மருத்துவத்தன்மைக்கு காரணமாக இருக்குது. வயிற்றில் புளிப்புத்தன்மை இருக்கிறவங்க மற்றும் புளித்த ஏப்பம் அடிக்கடி வருபவர்கள்லாம் கோதுமையை ரவை போல அரைச்சி கஞ்சி செஞ்சு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா நிவாரணம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி புளிப்புத்தன்மை இருக்குது, புளித்த ஏப்பம் வருது அப்படின்றவங்களாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக போயிடும். கோதுமையில் புற்றுநோயை தடுக்கக்கூடிய விட்டமின் இ சத்து இருக்குது, செருனியம் சத்து இருக்குது மற்றும் நார் சத்து இருக்குது. எனவே நீங்கள் இந்த கோதுமையை தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்டு வரக்கூடிய பழக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா புற்றுநோயால் ஏற்படக்கூடிய அபாயம் உங்களுக்கு முன்னாடி ஏற்படாமல் தடுக்கப்படும். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு புற்றுநோய் இருக்கும்போது தொடர்ந்து நீங்கள் இந்த கோதுமை உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கூட சொல்லக்கூடிய அந்த செல் பரவலை மேலும் பரவாமல் தடுத்து புற்றுநோயை உங்களுக்கு நாளடைவில் குணப்படுத்துறதுக்கு கோதுமை உதவிகரமாக இருக்கும். கோதுமையை நீங்கள் முந்தைய நாளில் முன்னாடியே நீரில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அதை நீங்கள் இடித்து பசையாக்கி அதை மெல்லிய துணியில் வடிகட்டி பிழிஞ்சு வரக்கூடிய அந்த பால் மாதிரி இருக்கும். ஸோ அதை கோதுமை பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலை நீங்கள் கப நோயாளிகள்லாம் பருகி வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். அந்த கபம், பித்தம் இது போன்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு குணமடைஞ்சிடும். சம்பா கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சம்பா கோதுமையை சாப்பிடும்போது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு கணிசமான அளவில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ பிளட்டில் அவங்களுடைய சுகருடைய அளவு அவங்க கம்மி பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து அவங்க விடுபடலாம். அதுக்கு அவங்க சம்பா கோதுமையை அவங்களுடைய உணவுகளை சாப்பிடணும். சுகர் பேஷண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கரையினுடைய அளவு கணிசமான அளவில் உங்களுடைய பிளட்டில் குறைய ஆரம்பிக்கும். மேலும் மொத்த கொழுப்பு சத்துடைய அளவு மற்றும் ட்ரைகிளிசரைடுகளுடைய அளவும் கணிசமான அளவில் உங்களுக்கு நீங்கள் சம்பா கோதுமை சாப்பிடும்போது குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே நம்ம இந்த கோதுமையை இந்த மாதிரி சப்பாத்தி, ரொட்டி போன்ற பல பதார்த்தங்களில் அடிக்கடி சாப்பிட்டு தான் இருப்போம். ஸோ பல பேரெல்லாம் வாரத்தில் ஒரு தடவை அல்லது ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் தான் கோதுமை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதுங்க. நாளடைவில் தொடர்ந்து வாரத்தில் 2 முறையோ அல்லது 3 முறையோ கோதுமையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்து பயன்படுத்திக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. கோதுமையை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.